பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு தேவ சித்தம் செய்வோமாக. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவ சித்தத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார் என்று வாசிக்கிறோம். பிலிப்பு என்னும் தேவ மனிதன் ஆதி சபையிலே பந்தி விசாரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரில் ஒருவனாவார். அவர் சமரியாவிலே பிரசங்கம் செய்து அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்தி கொண்டிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக அற்புதங்களும் இவரை கொண்டு தேவன் செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமுக்கு காசாய் என்னும் பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். உடனே பிலிப்பு சென்றான். அங்கே எத்தியோப்பியா மந்திரி ஒருவன் கர்த்தரை பணிந்து கொள்ள வந்திருந்தார். அந்நேரத்தில் ஆவியானவர் பிலிப்பிடம், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து சுவிசேஷத்தை கூறி மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் பிலிப்பின் கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்ததையும் காண முடிகிறது. சமரியாவிலே நல்ல எழுப்புதுடன் ஊழியம் நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் கர்த்தரிடமிருந்து தூதன் மூலமாய் வனாந்திரக்கு வழியாய் செல் என்று கூறும்போது எதுவுமே யோசிக்காமல் சென்றார். நாமும் தேவனின் அழைப்புக்கு நடைப்புக்கு கீழ்ப்படிந்து நடப்புமே ஆனால் நிச்சயம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் தேவ சித்தம் செய்ய பிலிப்பு தேவனை கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, மந்திரியின் ரதத்துடன் போய் சேர்ந்து கொள் என்று ஆவியானவர் கூறினார். ஒரு மந்திரி என்றால் அவனுடன் போர் சேவகரும் காவலர்களும் நின்றிருக்கக்கூடும். ஆனால் ஆவியானவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் தாண்டி மந்திரிடம் சென்று சுவிசேஷம் அறிவித்தான் என்று பார்க்கிறோம். மந்திரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வழியிலே ஞானஸ்தானம் பெற்றான் என்றும் அவ்வளவு கிருபை அந்த பிலிப்புக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் என்றும் மந்திரி சந்தோஷத்துடனே வீடு திரும்பினார் என்றும் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு மந்திரியிடம் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேச ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. பிலிப்பை ஆவியானவர் நடப்புக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் ஆவியானவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போமானால் நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார், உயர்த்துவார். அதில் சந்தேகம் இல்லை. எனவே தேவ சித்தத்தை நிறைவேற்ற
நாம் ஆயத்தமாக இருப்போம். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென்.